This video sponsored by BuyMode. இந்த ஆப் உங்களுக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கம்மியான விலையிலே இதில் உங்களுக்கு கிடைக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ணாமலையை போல் சாட்டையால் அடித்து கொண்ட கோவை பாஜக நிர்வாகிக்கு திடீர் உடல்நலக் குறைவு. திமுக அரசை கண்டித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போல் தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கொண்ட பாஜக நிர்வாகிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் பரபரப்பு எழுந்துள்ளது. கோவை அரசூரை சேர்ந்தவர் அண்ணாமலை ஆதரவாளர் ஒருவர் நேற்றைய தினம் தன்னைத்தானே சவுக்கால் அடித்து கொண்டார். அப்பொழுது அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கட்சியில் மாநில தலைவர் அண்ணாமலை தர்ம யுத்தம் நடத்துகிறார். இந்த யுத்தத்தில் நாங்களும் பங்கு கொள்கிறோம். இந்த நேரத்தில் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என கூறுகிறோம். இனி தமிழகத்தில் இந்த ஒரு பெண்ணுக்கும் இதுபோன்ற ஒரு மோசமான நிலை வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த பிரார்த்தனையை பெறுகிறது. எல்லோரும் இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள். வருங்கால தமிழகம் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என கூறிய அந்த நபர் பச்சை வேட்டி அணிந்து கொண்டு வெறும் உடலில் அடித்து கொண்டார். அப்பொழுது அவருடன் இருந்தவர்கள் வெற்றிவேல் வீரவேல் என முழங்கினர். இந்த நிலையில் அவ்வாறு சாட்டையால் அடித்து கொண்ட நபருக்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சாட்டையால் அடித்து கொண்டதால் தான் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதா என்பது குறித்து தெரியவில்லை. வேறு ஏதேனும் உடல்நல பாதிப்பு அவருக்கு இருந்ததா என்பது குறித்தும் தெரியவில்லை. அரசு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து திமுக அரசை வரும் 2026ஆம் ஆண்டு ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் என்று வேண்டியும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையில் உள்ள அவருடைய வீட்டில் சாட்டையால் அடித்து கொள்ளும் போராட்டத்தை நேற்று நடத்தினார். பச்சை வேட்டி அணிந்திருந்த அவர் வெறும் உடம்பில் 7 முறை சாட்டையால் அடித்து கொண்டார். 8வது முறை சாட்டையால் அடித்து கொண்ட போது அவரது ஆதரவாளர்கள் ஓடி வந்து பிடித்து கொண்டனர். அவருக்கு சாட்டையால் அடித்த இடத்தில் காயம் ஏற்பட்டதாக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அடுத்த 48 நாட்களுக்கு அவர் செருப்பு அணியாமல் இருக்கப் போவதாகவும் தெரிவித்திருந்தார். அண்ணாமலையின் இந்த சாட்டையடி போராட்டம் அரசியல் கட்சி தலைவர்களுக்கிடையே பெரும் கிண்டல் கேலியை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.